நீங்க நம்ம வீடியோவை கிளிக் பண்ணி உள்ள வந்ததை பார்த்தா நீங்க ஏதோ ஒரு கேமிங் மொபைலை வாங்க போறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி நீங்க அந்த வீடியோ கிளிக் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க கரெக்டா தாங்க சூஸ் பண்ணிருக்கீங்க. ஆமா, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கேமிங் மொபைல் எப்படி வாங்குறதுன்னு பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம அண்டர் 30 டாப் 5 கேமிங் மொபைல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க ஒரு கேமிங் மொபைல் வாங்கணும்னா என்னென்னலாம் பார்த்து வாங்கணும்னு உங்களுக்கு தெரியுமா? அதை நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் கேமிங் மொபைலுக்கு ரொம்ப முக்கியம் ப்ராசஸருங்க. ப்ராசஸர் பார்த்து வாங்கணும், டிஸ்பிளே பார்த்து வாங்கணும், பேட்டரி பார்த்து வாங்கணும், ஸ்டோரேஜ் பார்த்து வாங்கணும், அதுக்கப்புறம் முக்கியமாக ப்ரைஸ் பார்த்து வாங்கணும். டிஸ்பிளே எதுக்குடா பார்த்து வாங்கணும் அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் ஒரு கேம் விளையாடும் போது எவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் இருக்கோ அந்த ஸ்க்ரீனில் தான் நீங்கள் பார்த்து விளையாட போகிறீங்க. ஸோ டிஸ்பிளே ரொம்ப முக்கியம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் கேமிங்கை ஸ்பீடாக விளாடலாம் வித்தவுட் லேகிங். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட்டரி எவ்வளோ இருக்கோ அவ்வளோ நேரம் நீங்கள் கேம் விளாண்டுக்கிட்டே இருக்கலாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டோரேஜ் ரொம்ப முக்கியம். அப்புறம் ப்ரைஸ் தான் முக்கியம். இதுதாங்க நம்ம கேமிங் மொபைல் வாங்கணும்னா இதை தான் நம்ம பார்த்து வாங்கணும். ஒரு கேமிங் மொபைல் எப்படி வாங்கலான்னு பார்த்துட்டோம். ஆனால் எந்த டாப் 5 மொபைல் கேமிங் மொபைல்னு பார்ப்போம். டாப் 5ல என்னென்ன மொபைல்ஸ் இருக்கு வாங்க பார்க்கலாம். நம்பர் 5ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா விவோ V19. நம்பர் 4ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெட்மி K20 Pro. நம்பர் 3ல OnePlus Nord இருக்கு. நம்பர் 2ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரியல்மி X20. அண்ட் தென் நம்பர் 1 என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரியல்மி சூப்பர் ஜூம். டாப் 5th பிளேஸை பிடிச்ச விவோ V90யோட ஃபுல் ஸ்பெக்ஸையும் பார்க்கலாம். இந்த மொபைலோட டிஸ்பிளே செக்ஷனை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இதோட டிஸ்பிளே டைப் பார்த்தீங்கன்னா சூப்பர் அமோல்டட் டிஸ்பிளே. அதுக்கப்புறம் இந்த டிஸ்பிளேயோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6.44 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080 பிக்சல்ஸ். அப்புறம் ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மொபைலோட ப்ராசஸ் செக்ஷனை பார்க்கலாம். இதோட OS பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 10 கொடுத்துருக்காங்க. சிப்செட் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 712G கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதோட ப்ராசஸர் கேட்டிங்கன்னா ஒக்டாகோர் கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸ் கார்டு கேட்டிங்கன்னா Adreno 660 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மொபைலோட பேட்டரி செக்ஷனாக பார்க்கலாம். இதோட பேட்டரி mAh பார்த்தீங்கன்னா 4500 mAh கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நான் ரிமூவபிள் பட் குயிக் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மொபைலோட ஸ்டோரேஜ் செக்ஷனாக பார்க்கலாம். இந்த மொபைலோட ஸ்டோரேஜ் செக்ஷன் பார்த்தீங்கன்னா 3 வேரியண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வேரியண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 128 GB ரோம் கொடுத்து 8 GB ரேம் கொடுத்துருக்காங்க. 256 GB ரோம் கொடுத்து 8 GB ரேம் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி 2 வேரியண்ட் இந்த ஸ்டோரேஜ் செக்ஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட ஃபுல் ஸ்பெக்ஸையும் பார்த்துட்டோம். இதோட ப்ரைஸ் பார்க்க வேணாமா? இந்த மொபைலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 25,000 தான். நீங்கள் கேமிங்க்கு வாங்கணும்னா இந்த மொபைல் ஒரு நல்ல மொபைல்னே நான் சொல்லுவேன். டாப் 5th மொபைலோட ப்ரைஸ் அண்ட் ஸ்பெக்ஸை பார்த்தாச்சு. இப்போ டாப் 4 மொபைலோட ஸ்பெக்ஸ் மற்றும் ப்ரைஸை பற்றி பார்க்கலாம். டாப் 4 இடத்த பிடிச்ச ரெட்மி K30 Proவோட ஸ்பெக்ஸை பார்க்கலாம். இதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.3 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட டைப் பார்த்தீங்கன்னா சூப்பர் அமோல்டட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மொபைலோட ப்ரொசஸர் செக்ஷனை பார்க்கலாம். இதோட OS பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 9 தான் கொடுத்துருக்காங்க. இல்லைனாலும் சிப்செட் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 730G கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா Adreno 680 கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட பேட்டரி பார்த்தீங்கன்னா 4000 mAh கொடுத்துருக்காங்க. நான் ரிமூவபிள் தாங்க, ஆனாலும் குயிக் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்டோரேஜ் செக்ஷனை பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. 6 GB RAM கொடுத்து 64 GB ரோம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 6 GB RAM கொடுத்து 128 GB ரோம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8 GB RAM கொடுத்து 280 GB ரோம் கொடுத்துருக்காங்க. டாப் 3 பிளேஸை பிடிச்ச OnePlus Nordோட ஃபுல் ஸ்பெக்ஸையும் பார்க்கலாம். இதோட டிஸ்பிளே டைப் பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் அமோல்டட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சைஸ் பார்த்தீங்கன்னா 6.44 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 90 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மொபைலோட ப்ராசஸர் செக்ஷனாக பார்க்கலாம். இதோட OS பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 10 கொடுத்துருக்காங்க. சிப்செட் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 765G கொடுத்துருக்காங்க. ப்ரொசஸர் பார்த்தீங்கன்னா ஒக்டாகோர் கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா Adreno 620 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மொபைலோட பேட்டரி செக்ஷனாக பார்க்கலாம். இதோட பேட்டரி பார்த்தீங்கன்னா நான் ரிமூவபிள் தான், இருந்தாலும் 4110 mAh கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா
ஃபாஸ்ட் குயிக் சார்ஜிங் பேட்டரி தாங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மொபைலோட ஸ்டோரேஜ் செக்ஷனாக பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. 6GB ரேம் கொடுத்து 64GB ரோம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 8GB ரேம் கொடுத்து 128GB ரோம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12GB ரேம் கொடுத்து 256GB ரோம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மொபைலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24,000 கொடுத்துருக்காங்க. செகண்ட் பிளேஸை பிடிச்ச ரியல்மி X20யோட ஃபுல் ஸ்பெக்ஸையும் இப்போ பார்க்கலாம். இதோட டிஸ்பிளே டைப் பார்த்தீங்கன்னா சூப்பர் அமோல்டட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சைஸ் பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 90 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட ப்ராசஸர் செக்ஷனாக பார்க்கலாம். இதோட ஓஎஸ் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 9 தாங்க கொடுத்துருக்காங்க. ஆனாலும் சிப்செட் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 855+ கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஒக்டாகோர் கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா அட்ரினோ 640 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மொபைலோட பேட்டரியை பற்றி பார்க்கலாம். பேட்டரி பார்த்தீங்கன்னா 4000 mAh கொடுத்துருக்காங்க. குயிக் சார்ஜிங் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மொபைலோட ஸ்டோரேஜ் செக்ஷனாக பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா 6GB ரேம் கொடுத்து 34GB ரோம் கொடுத்துருக்காங்க. 8GB ரேம் கொடுத்து 128GB ரோம் கொடுத்துருக்காங்க. 12GB ரேம் கொடுத்து 256GB ரோம் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30,000. நெக்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் டாப் 1 பிடிச்ச மொபைலோட ஃபுல் ஸ்பெக்ஸையும் பார்க்கலாம். இந்த மொபைலோட டிஸ்பிளே செக்ஷனாக பார்க்கலாம். இதோட டிஸ்பிளே டைப் பார்த்தீங்கன்னா IPS LCD கொடுத்துருக்காங்க. சைஸ் பார்த்தீங்கன்னா 6.6 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ராசஸர் செக்ஷனை பார்க்கலாம். OS அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 10 கொடுத்துருக்காங்க. சிப்செட் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 855+ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மொபைலோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஒக்டாகோர் கொடுத்துருக்காங்க. கிராஃபிக் கார்டு பார்த்தீங்கன்னா அட்ரினோ 640 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மொபைலோட பேட்டரியை பார்க்கலாம். பேட்டரி பார்த்தீங்கன்னா 4200 mAh கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டோரேஜை பார்க்கலாம். ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 2 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது 8GB ரேம் கொடுத்து 128GB ரோம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12GB ரேம் கொடுத்து 256GB ரோம் கொடுத்துருக்காங்க. டாப் ஃபர்ஸ்ட்டு பிடிச்ச இந்த மொபைல் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச மொபைல். ஸோ உங்களுக்கு எந்த மொபைல் பிடிச்சதோ அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா பாபாய். உங்களிடமிருந்து விடுவது உங்கள் நண்பன் தீனா மற்றும் விஜய்.